தினமும் ஒரே மாதிரியான கிரேவி போர் அடிக்குதில்ல, நம்ம வித்தியாசமாக கிரேவி பார்க்கலாமா? இன்றைக்கி அதில் ஒரு வித்தியாசமான கிரேவி தான் காலிஃப்ளவர் மசாலா. இது செய்கிறதுக்கு 2 ஸ்மால் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி இந்த மாதிரி 10 நிமிஷம் வெந்நில மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சா, இதை ஒரு தட்டில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணின காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். எதனால் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம சாப்பிடும் போச்சில் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் 2 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஜீரகம் ப்ளஸ் பச்சை மிளகா, கூடவே நான் 3 ஆனியனை பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லாவே பேஸ்ட்டாக அடித்து எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் 2 நிமிஷம். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே ட்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள், இதோட தண்ணி எல்லாம் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/2 கப் அளவு தயிர் இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம தயிர் எடுத்த கப்புக்கு அதே கப் அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சா, இப்போது மூடி வச்சு இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கப்பட்டுருச்சா. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளோட டேஸ்டான ரொம்பவே டெலிஷியஸான காலிஃப்ளவர் மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த ரெசிபி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ.